வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகதைக்கு ஆசை அப்கமிங் எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ரோகிணியோட அப்பா மனோஜோட அக்கௌண்ட்டுக்கு எதுக்காக பணம் அனுப்பணும் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு முத்து. யாரா இருந்தாலும் தன்னோட பிள்ளைங்க பேர்ல தானே பணம் அனுப்புவாங்க, மனோஜ் பேர்ல எதுக்காக இந்த பார்லர் அம்மாவோட அப்பா பணம் அனுப்பணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரோகிணியுமே அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஏதேதோ பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதுக்கிடையில ஏற்கனவே மீனாட்ட முத்து சொல்லியிருந்திருப்பாரு, ரோகிணியோட மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, அது உண்மையா அவங்களோட மாமாவானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முத்துவோட மனசோரத்துல இந்த டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கிடையில முத்து ஒரு சவாரியை இறக்கி விடுறதுக்காக போறாரு. 500 ரூபாயா கொடுக்குறாங்க வந்த கஸ்டமர், என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க, நீங்க தாங்க சவாரி அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி, அங்க ஒரு கறிக்கடை இருக்கு, அங்க போய் நான் சில்லறை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த கஸ்டமர். முத்துவுமே எதாச்சியா பாக்குறாரு. பார்த்தா அங்க ரோகிணியோட மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் அங்க கறிக்கடை வச்சிருக்கிறாரு. அந்த கறிக்கடை மணி கறியை வெட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு முத்து. அதை பார்த்த முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. நான் சந்தேகப்பட்டது ரொம்ப சரியா போச்சு, இந்த ஆளு பார்லர் அம்மாவோட மாமாவே கிடையாது, என்னோட சந்தேகம் உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு முத்து. அந்த மனோஜ் பொண்டாட்டி எதுக்காக இந்த ஆளை கூப்பிட்டு வந்து மாமாவா நடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு முத்து. நேரா அந்த கறிக்கடை மணிட்டே போய் நிக்கிறாரு முத்து. முத்துவை பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நீ எதுக்காக மலேசியால இருந்து வந்த, அதுவும் அந்த ரோகிணியோட மாமான்லாம் போய் சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு முத்து. உண்மையை சொல்ல போறையா இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த டுபாக்கூர் மாமாவும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணி தன்னை பார்க்க வந்த விஷயத்த பத்தியும் மாமாவா நடிக்க சொன்ன விஷயத்த பத்தியுமே முழுசாமே சொல்லிடுறாரு. மணிரத்னம் படம் ஆடிஷன் நடக்குதுன்னு பொய் சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. மணிரத்னம் படத்துல சான்ஸ் கிடைக்கும் நம்பிதான்ப்பா நான் வந்து நடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. கடைசியா அந்த பொண்ணு என்னையும் ஏமாத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. முத்துவுமே அந்த கறிக்கடை மணிய ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த உண்மையை நம்ம வீட்டுல போய் சொன்னோம் அப்படின்னா இதுக்கும் அந்த பார்லரமா ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. எதுக்காக இவர் மலேசியால இருந்து வந்த மாமான்னு அது பொய் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அது பொய் சொல்லியிருக்குதா இல்ல அந்த பொண்ணு மலேசியால இருந்து வந்ததே கிடையாதா, எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கூடிய சீக்கிரமாவே ரோகிணி மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.